உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடானது வாய்ப்பகுதியில் வர ஒரு பிரச்சனை இருக்கா? இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இரவையில் சாப்பிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு நெஞ்செரிவு இவிடத்தைக்கு சரியான எரிவு போன்ற நிலைமை இருக்கா? இல்லைண்டா உங்களுக்கு வாயில் வந்துட்டு புளிப்பு சுவை, அதாவது புளித்த ஏப்பம் வர பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு தான். எமது இரைப்பையில் இருக்கிற அமிலத்தன்மையானது என்ன செய்யும் சொன்னால் மேல் நோக்கி, அதாவது உணவு குழாய்க்கு வாரது தான் இதுக்குரிய மிக பிரதானமான காரணம். இதனால தான் நெஞ்செரிவு மற்றும் வாய் புளிப்பு போன்ற தன்மைகள் ஏற்படுகிறது. நமக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். நாம் அன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம் எதை பற்றி என்று சொன்னால் கெஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நெஞ்செரிவு, அதாவது அசிடிட்டி பிரச்சனையை பற்றி தான் நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது எதனால் ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது, இதனை தடுப்பதற்கு எமது வாழ்வியல் முறையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம்ங்கிறத பற்றி தான் இந்த முழுமையான வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நான் உங்கள் டாக்டர் சாஜித். நிறைய பேர் வந்துட்டு நெஞ்சரிவு பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கூட நெஞ்சரிவு பிரச்சனையானது இருக்கலாம். இது ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, நீங்க எப்பயாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடானது இரைப்பையில போகுது, சரிதானே? அது போனது நம்ம என்ன வேலை செஞ்சாலும், அதாவது துள்ளினாலும் ஒரு படுத்தாலும் தலகுல நின்றா கூட என்ன செய்யறது இல்லை, நமக்கு மேலே வாரதில்லை. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய ஈசோஃபேஜஸ் சொல்ற களம், அதாவது உணவு குழாய் முடிகிற இடத்துக்கும் நம்முடைய இரைப்பையானது ஆரம்பிக்கிற இடத்துக்கும் இடையில ஒரு வேல்வ் போன்ற அமைப்பு, அதாவது ஸ்பிண்டர், இதுக்கு வந்துட்டு இறுக்கின்னு சொல்லுவாங்க, அல்லது லோவ ஈசோஃபேஜியல் ஸ்பிண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது காணப்படுது. இது என்ன செய்யும் சொன்னா, நம்ம சாப்பிட்றோம் தானே சாப்பாடு, அந்த சாப்பாடு வந்துட்டு உள்ள போனதும் அது இறுக்கி முடிக்கும். கெஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைமையில என்ன செய்யும் சொன்னா, இந்த இறுக்கி, அதாவது நான் சொன்னது என்ன, லோவ ஈசோஃபேஜியல் ஸ்பிண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த இறுக்கியானது ஒரு சில காரணங்களால தளர்வடையும். இல்லைன்னு சொன்னா அது வேலையை ஒழுங்கா செய்யாது. இந்த வேலையை ஒழுங்கா செய்யாததால என்ன செய்யும், நம்முடைய இரைப்பையில் ஏற்கனவே ஒரு அமிலம் HCl என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம் ஒன்று சுரக்குது. அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட மிக்ஸ்ட் ஆகி இதர தொழிற்பாடு பாதிக்கப்படுறதால மேல் நோக்கி வருது. மேல் நோக்கி வாரத்தால இந்த பகுதியில் நமக்கு சரியான ஒரு எரிவுத்தன்மை அல்லது வாயில் ஒரு புளிப்புத்தன்மை ஏற்படுது. இதுதான் இதற்கு மிக பிரதானமான காரணம். இந்த கெஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லக்கூடிய இந்த நிலைமையில என்னென்ன அறிகுறிகள் காணப்படும் சொன்னா, அதாவது சிம்டம்ஸாக பார்த்தோம்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெஞ்செரிவு, அதாவது ஹார்ட் பர்ன் காணப்படும். அதை தவிர நம்மளோட தொண்டை பகுதியில வந்துட்டு இந்த உணவு வந்துட்டு அமிலத்தன்மையான உணவு மேல் நோக்கி வாரத்தால இங்கெல்லாம் ஒரு எரிவுத்தன்மை, நமக்கு ஒரு எரிவுத்தன்மையோட சேர்த்து வறட்டு இருமலும் காணப்படும், தொடர்ச்சியான இருமல் காணப்படும். அதோட வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா, செஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு ஒரு எரிவுத்தன்மை மாதிரி, சாப்பாட்டை விழுங்க கஷ்டம், விழுங்குறதுக்கு கஷ்டமான நிலைமையெல்லாம் ஏற்படக்கூடும். இன்னும் மேலதிகமாக நாக்கில் விறுவிறுப்பு, வாயில புளிப்புத்தன்மை, அதோட சேர்த்து வந்துட்டு நம்மளோட குரல்ல மாற்றம் ஏற்படுறது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இந்த நிலைமையில் இவ்வளவு நேரமும் நம்ம அறிகுறிகளை பார்த்தோம், சரிதானே? இப்ப என்ன பார்க்க போறோம் சொன்னா, இது எதனால ஏற்படுது, என்ன காரணத்தால ஏற்படுதுன்னு சொல்லி. மிக முக்கியமான காரணம் வந்துட்டு ஓவர் ஈட்டிங், அதாவது என்ன, அதிகமாக சாப்பிட்றது. அதாவது அதிகம்னு சொன்னால் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றது. இப்போ வந்துட்டு நோன்பு காலம், நோன்பு காலத்தில் என்ன செய்வோம், நம்ம மொத்துனானா மொத்துவோம், சரியானே? என்ன ஒரு நல்ல ஒரு பிடிக்கணும்னு பிடிப்போம். பிடிக்கிறதால என்ன செய்யும், அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி நம்மளோட சாப்பிட்ட சாப்பாடானது ஒழுங்காக சமீபாடு அடையாமல் அந்த அளவுக்கு மேலே போகிறதால என்ன செய்யும், நமக்கு இந்த அசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆனது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. சாப்பிட்ற சாப்பாடை வந்துட்டு தொண்டை வரைக்கும் சாப்பிட்றதால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அளவோட சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. அடுத்த மிக முக்கியமான பிரச்சனையில ஒன்றுதான் மதுபானம், புகைத்தல் பாவனை. இந்த மதுபானம் புகைத்தல் பாவனையால கூட இந்த கெஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லக்கூடிய இந்த நிலைமையானது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிக அளவு காணப்படுது. அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், நீங்க மதுபான பாவனை, புகைத்தல் பாவனை எல்லாம் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.
நீங்க நெஞ்செறிவு நீங்க சொல்லி யோசிக்கிறத விட இந்தந்த காரணங்களை நீங்க தவிர்த்தாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை வராமலுக்கு பாதுகாத்து கொள்ள இயலும். அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை ஒபேசிட்டி ஆனவங்க இந்த பிரச்சனையால கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால நீங்க என்ன செய்யணும், உடல் நிறைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அந்த காரணங்கள் உண்டு அதிகமாக இந்த சாப்பாட்டு முறை மூலமாகவும் ஏற்படும். என்னன்னு சொன்னா நம்ம அதிக அளவு உரைப்புத்தன்மை, ஸ்பைசி ஃபுட்ஸ், அடுத்தது கெஃபைன் எடுக்கிறது, இதனால கூட இந்த நிலைமை ஏற்படுது. அதுக்கு மேல் அதிகமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய சோடா வகைகள் அதிக அளவு எடுக்கிறதாலையும் இந்த நிலைமையானது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. அடுத்த காரணங்கள்ல ஒன்றுதான் என்ன, நம்ம சாப்பிட்ட உடனே போய் மல்லாக்கப்படுகிறது. அதனால என்ன செய்யும், ஒழுங்கா சமிபாடு அடையாமலுக்கு இந்த நிலைமையானது ஏற்படும். இதுக்கு என்ன செய்யலாம், நம்ம சாப்பிட்டு ஒரு 2-3 மணித்தியாலம் கழிச்சு தான் நம்ம போய் தூங்குறதுக்கு போகணும். தூங்கும் போதும் எப்படி தூங்கணும்னு சொன்னா மல்லாக்க படுக்காமலுக்கு இடது பக்கம் திரும்பி படுக்கிறது நமக்கு சரியான ஒரு நிலையாக அமையும். இந்த கெஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லக்கூடிய இந்த நிலைமைக்கு நம்ம உணவு முறை மற்றும் வாழ்வியல் முறை மூலமாக தீர்வு காண முடியும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முதல் நீங்கள் இன்னும் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் உங்களால் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் டாக்டர் சாஜித்.